அந்த உயர்குண்டாரை நாம் இப்படி 1200 ஆண்டுகள் நினைவு கொள்வதற்கான அவசியம் என்ன என்பதை நாம் மனத்திலே நன்கு இருத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்பது இன்றைக்கு நம்மாலே போற்றப்படுகிறது. இன்றைக்கு நம்மாலே அனுசந்தானம் பண்ணப்படுகிறது. அனுசந்தானம்னா அதை நாம் சேவிக்கிறோம், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக வைத்திருக்கிறோம். வைணவ பெருமக்கள் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த ஆழ்வார்களுடைய அருள் செயல்களோடு தான் அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த அருள் செயல்களுடைய சம்பந்தம் இல்லாதபடிக்கு எந்த ஒரு நிகழ்வையும் அவர்கள் நடத்துவதில்லை என்பது இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறது. அப்படி இந்த அருள் செயல்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த உயர்கொண்டார் தான். நான் சுவாமி சொன்னது போல ஸ்ரீமன் நாதமுனிகள் அவரிடத்திலே 2 விஷயங்கள் அவர் வசமாக இருந்தார். ஒண்ணு, அவர் யோக ரகசியம் என்கின்ற உயர்ந்த ஒரு விஷயத்தை தன் வசமாக வைத்திருந்தார். இந்த யோக ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், அந்த யோக ரகசியமானது அதுவுமே கூட பகவானை அடைகிறதுக்கான ஒரு மார்க்கம் தான். ஆனாலும் கூட அந்த மார்க்கமானது என்ன ரூபத்திலே இருந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு கடினமான ரூபத்திலே அது அமைந்திருந்தது அப்படின்றத முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கடினமான ரூபத்திலே அமைந்திருந்ததுன்னா, அந்த யோகமானது அவ்வளவு சுலபத்திலே ஒரு மனிதனாலே செய்யும்படியான விஷயம் கிடையாது. இல்லையா, நாம் பார்க்கிறோமே, நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அங்கங்கே நிறைய பேர் யோகா வகுப்புகள்லாம் எடுக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப சாமானியமான எல்லாருமாக ரொம்ப சின்ன வயசு குழந்தைகளையும் நிறைய ஆச்சரியமா அவர்கள் ஏதோ செய்து காண்பிக்கிறார்களே, வியக்கும்படியாக அவர்கள் செய்கிறார்களே, உலக சாதனைகள்லாம் முடிக்கிறார்களே அப்படின்னா அதுக்கு பேரு யோகா ஆசனம் பேரு. யோகத்திலே பயிலக்கூடிய சந்தர்ப்பங்களிலே சில ஆசனங்களிலே இருந்து கொண்டு உடலை சில விதமான அமைப்புகளுக்கு உட்படுத்தி அதை பயிற்சி செய்வது அப்படிங்கிறதானே உடைய, அது உடலுக்கு நன்மை தரும்படியான ஒரு வழியாக இன்றைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய, அந்த உடலோடு சேர்ந்திருக்கும்படியாக ஒரு விஷயம் தான் மனசும் கூட வாஸ்தவமா சொன்னா. அதுக்கு இந்திரியம்னு பேர். இந்திரியம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒழிய, ஆனால் அதுவும் இயங்குகின்றது தான், அதுவும் கூட உடலோட சேர்ந்திருக்கக்கூடியதுதான். அப்போ இந்த உடல் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2க்கு மட்டும்தான் அதனாலே பலன் ஏற்படுமே ஒழிய, இந்த 2 தாண்டி உள்ளே இருக்கும்படியான ஆத்மாவுக்கு பலன் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த யோகாசனங்களுக்கு மட்டுமே அந்த சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அஷ்டாங்க யோகம்னு பேரு. 8 விதமான நிலைகளிலே அதை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதை பற்றி ரொம்ப விரிவாக சாஸ்திரங்களிலே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. இன்னும் சொல்ல போனா யோகம்ன்ற சொல்லுக்கு சாஸ்திர ரீதியா பொருள் பார்க்கணும். சாஸ்திர எந்த ஒரு விஷயத்தையுமே சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு நாம் பார்த்தோமே ஆனால்தான் அதுல என்ன காட்டப்பட்டிருக்கிறது என்பதை உள்ளது உள்ளபடி நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு பொருள் உண்டு. அந்த பொதுவான பொருள்ன்றது கேட்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, அல்லது அது ஏதோ ஒரு வகையிலே செயல்படுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். பாரதியார் ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னு சொன்னார். அவரை பொறுத்தவரை அது அர்த்தம், அவ்வளவுதான். ஊருக்கு உழைச்சா அது யோகம்னு, அது அவருடைய ஒரு தேசத்தை அவர் அன்னைக்கு விழிப்படைய செய்ய வேண்டும், அன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதனாலே அவருக்கு ஊருக்கு உழைத்தல் யோகம் அவர் ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர் அப்படியாக அதுக்கு விளக்கம் கொடுத்தார். ஆனால் அது மட்டுமே யோகமான சாஸ்திரம் அப்படி சொல்ல.
அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டா, யோகம் அப்படின்ற சொல்லுக்கு இணைத்தல், இணைப்புணர். எதை இணைக்கிறதுனா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கும்படியான சாதனங்கள், இணைக்கும்படியான பயிற்சிகள், முயற்சிகள், இதற்கு யோகம்னு பேர். யுஜ் அப்படின்றது அதுக்கு தாது, சம்ஸ்கிருத பாஷை தாதுனா அதுக்கு பேர் சொல். அப்போ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு கொண்டு போய் இணைக்கும்படியாக செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு யோகம் தான் பேர். பகவான் இதை ரொம்ப விரிவாக கீதையிலே அவர் காட்டியிருக்கிறார். கர்ம யோகம்னு சொல்றார், ஞான யோகம்னு சொல்றார், பக்தி யோகம்னு சொல்றார். இப்படியான இந்த யோகங்கள்லாம் ஒருத்தர் மேற்கொண்டு அதனுடைய பலனாக என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, பகவானிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை கொண்டு போய் இணைக்கிறது அப்படின்றா அதுக்கு பலன். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது ஒரு விஷயம். இதுவும் ஸ்ரீமன் நாதமுனிகள் வசமாகத்தான் இருந்தது. ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் கற்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட அவர் மகா யோகீஸ்வரராக அவர் இருந்தார். அவருடைய திருநாமே ஸ்ரீநாதர் என்பது அவருக்கு திருநாமம். அவர் இந்த யோகக்கலையிலே நிபுணராக இருந்ததுனாலதான் அவரை முனின்னு அழைக்கிறோம். அதனாலே அவருக்கு அந்த யோக ரகசியமானது கைவந்து இருந்தது. சுவாமி நம்மாழ்வாரிடத்திலேயே அவர் அந்த யோக மார்க்கத்திலே தான் சுவாமி நம்மாழ்வாரோட அவருக்கு தொடர்பு என்பது ஏற்பட்டது என்றால் குரு பரம்பரை நமக்கு காட்டுறது. அப்படிப்பட்ட யோக ரகசியம் அவர் கையில இருக்கு. இன்னொன்று, அந்த சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரக விசேஷத்தினாலே கிடைத்திருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் கையில இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, எந்த யோக ரகசியத்தை கற்று அந்த கடினமான யோகங்களை ஒரு ஜீவாத்மா மேற்கொண்டு சாதகன் அப்படின்னு பேர். சாதனைகளை, முயற்சிகளை மேற்கொள்வோம் எவனோ அவனுக்கு சாதகன் பேர். இந்த சாதகனாக இருப்பவன் எந்த யோகத்தை கற்று தன்னுடைய ஆத்மாவை பரமாத்மாவோட அவன் இணைக்கின்றானோ, அதே யோகத்தின் மூலமாக அவன் செய்யும்படியான செயலை குணானுபவத்தின் வழியாக எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடுவதன் வழியாக, எம்பெருமானுடைய பெருமைகளை உணர்வதன் வழியாக, எம்பெருமானை பற்றி இருக்கும்படியான விஷயங்களை பெறுவதன் வழியாக, எம்பெருமானை பற்றிய ஞானத்தை எய்துவதன் வழியாக அவன் இந்த யோகத்தின் மூலமாக பெறக்கூடிய பலனை இதே 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலமாகவும் அவன் பெற முடியும். ரெண்டுக்குமே பலன்ல வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் ஆனா ரெண்டையுமே மேற்கொள்ளக்கூடிய விதத்திலே பெரியவர்கள் வித்தியாசம் காட்டியிருக்கிறார்கள். அப்போ இப்ப நாதமுனிகள் கையில இது ரெண்டுமே இருக்கு. அவர் தன்னுடைய சிஷியர்கள்ட்ட அவர் கேட்டார். அது குருகாவலப்பன் என்ற ஒரு சிஷியர். அந்த சுவாமி இந்த யோக ரகசியத்தையே நாதமுனிகள் இருந்து பெற்றுக்கொண்டார். அவர் மகா யோகீஸ்வரராகவே எழுந்தருளி இருந்தார். அதே சமயத்துல தான் உயர்கொண்டார் தனக்கு இந்த யோக ரகசியத்திலே ஒரு ஈடுபாடு இல்லாதபடிக்கு அவர் இந்த 4000 யோகம் வந்து அவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். கேட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்னா அவர் என்ன வார்த்தையை சொல்லி பெற்றுக்கொண்டாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் நாம் உயர்கொண்டார் என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து சொல்ற உயர்கொண்டாருன்ற திருநாமம் இருக்கே, அவருக்கு எங்க இருந்து இது வழங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். எதனால அப்படி ஒரு திருநாமம் வழங்கப்பட்டதுன்னா, எம்பெருமானுக்கு என்ன பெருமைனா, ஆழ்வார் எம்பெருமானை எப்படி சொல்றார், நடுவே வந்து உயர்கொள்கின்ற நாதன் தன்னை என்று பாடு. நடுவே வந்து உயர்கொள்கின்ற நாதனா இது யாருக்கு பேருன்னு கேட்டா எம்பெருமானுக்கு பேர். ஆனால் ஆசாரியனுக்கு இப்படி ஒரு வைபவம் இருக்கிறது. ஒரு ஜீவாத்மா அவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியோ அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அவன் பிறந்த நாள்ல தொடங்கி அவன் என்னென்னவோ விதமான மனநிலைகளில் அவன் வாழ்ந்திருப்பான். எப்படியோ அவன் சாப்பிட்டிருப்பான். எப்படியோ அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொண்டிருப்பான். அப்படியெல்லாம் ஏதோ ஒரு திக்கிலே, ஏதோ ஒரு திசையிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கும்படியான அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சாரியன் நடுவில் தான் வருவார். அப்படி நடுவில் வந்து அந்த ஜீவனுக்கு எம்பெருமானை பற்றிய ஞானத்தை ஏற்படுத்துவார். அந்த ஜீவனுக்கு ஸ்வரூப பிரகாசத்தை ஏற்படுத்துவார். ஸ்வரூப பிரகாசம்னா என்னன்னு கேட்டா, ஜீவாத்மாவாகிற நான் யார், நான் என்ற இந்த சொல்லுக்கு பொருள் என்னுடைய இந்த 5 புலன்களாலே ஆகியிருக்கும்படியான இந்த உடல் அன்று. இந்த 5 புலன்களால் ஆகியிருக்கும்படியான இந்த உடலுக்கு இடப்பட்ட பெயர் என்பது நான் என்பது கிடையாது. இந்த உடலோடு நான் கொண்டிருக்கும்படியான உறவினர்கள் எல்லாம் நான் என்பது கிடையாது. அப்போ இந்த நான்றது யார் அப்படின்னா, தேக, இந்திரிய, புத்தி, மன, பிராண
விலட்சணம். இந்த தேகத்தை காட்டிலும், இந்த இந்திரியங்களை காட்டிலும், புலன்களை காட்டிலும், இந்த மனசுன்றதை காட்டிலும், இந்த புத்தியை காட்டிலும், பிராணன்னு சொல்லக்கூடியதான ஒரு வாயு விசேஷத்தை காட்டிலும் விலட்சணமாக இருக்கும்படியான ஒரு ஆத்மா. அந்த ஆத்மான்றது யார் அப்படின்ற பொழுது, இந்த ஆத்மா என்பது எம்பெருமான் ஆகிற ஒருவனுக்கே உன்னுடையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்ற அந்த எம்பெருமான் ஆகிற ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே இந்த ஆத்மாவானது அடிமையாக இருக்க தருந்தது. அந்த எம்பெருமானுக்கு உரிய சொத்து இது. குற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லும்படியாக இந்த ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு உரிய சொத்து என்கின்ற இந்த ஞானங்களை எல்லாம் ஒரு ஜீவனுக்கு இந்த ஆச்சாரியன் அவனுக்கு ஏற்படுத்துகின்றார். அவனுக்கு ஏற்படுத்துகின்றார்னா அவன் இன்னைக்கு நேரத்தில் இல்ல, மாறி மாறி பலபலத்தும் பிறந்துன்றார் ஆழ்வார். இன்னைக்கு நேரத்தில் நாம் எத்தனையோ ஜென்மங்களாக நாம் பிறவிகளை தொடர்ந்து பிறந்து இறந்து நாம் இதை நடத்தி கொண்டே இருக்கிறோம். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே இடையிலே இப்படி ஒரு ஆச்சாரியனை நாம் எம்பெருமானுடைய பரம கிருபையினாலே சந்திக்கிறோம். அப்படி சந்திப்பதனாலே நமக்கு இந்த ஞானமானது ஏற்படுகின்றது. ஸ்வரூப பிரகாசம் இதுக்கு பேரு. நான் யார் என்கின்ற அந்த வினாவிற்கு சரியான விடை கிடைத்து, நான் எம்பெருமான் ஒருவனுக்கே உரியவன், கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு உரியன் என்கின்ற அந்த ஞானமானது ஒரு ஜீவனுக்கு ஏற்படுகிறத விட ஆச்சாரியன் போர் ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தி அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலிலே விழுந்து கிடக்கக்கூடியான அந்த ஜீவனை இந்த ஞானத்தின் வழியாக அவர் கைதூக்கிவிட்டார். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை பற்றி பாடுற பாபாசுரங்களுக்கு ஆச்சாரம் தான் அதுக்கு அர்த்தம். ஞான கைதா கால கழிவு செய்யலே என்று ஆழ்வாருடைய திருவார். ஞான கை என்பது இந்த ஜீவாத்மாவுக்கு சொரூப பிரகாசம் என்கின்ற ஞானத்தை ஆச்சாரியன் ஏற்படுத்த, அதனாலே கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்கின்றது. அதான் ஆச்சாரியன் அந்த பிறவி கடலில் இருந்து ஞான கையிலிருந்து அவனை மீட்டெடுப்பார். அப்படி மீட்டெடுக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு நடுவே வந்து உயர் கொள்கின்ற நாதன் அப்படின்னு. அதை போல இந்த உயர் கொண்டார் என்கிற ஆச்சாரியன் அவர் என்ன பண்ணினார்னா, இந்த யோக ரகசியத்தினாலே எம்பெருமானத்தை அடைய போறோம், அது வேண்டாமானா அப்படி இல்ல. இந்த யோக ரகசியத்தினாலே எம்பெருமானை அடைவதுன்றது துர்லபம். துர்லபம்னா என்ன பொருள்? அதை யாராலும் எளிமையாக கைகொள்ள இயலாது. அந்த யோக சாதனைகளை எல்லாம் ஒருத்தன் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிறவிலே கைகூடுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு. ஆனால் அதே பலனை இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை அனுசந்தானம் பண்றதன் வழியாக, அனுசந்தானம் பண்றது அப்படின்னா ஏதோ பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, அது வேற விஷயம். அனுசந்தானம் அப்படின்னு சொல்றது அந்த பாடலை, அந்த பாடலுடைய பொருளை உணர்ந்து அதிலே காட்டப்பட்டிருக்கும்படியான ஞானத்தை பெறுவதன் வழியாகவே இந்த யோகத்தினால அடையக்கூடிய பலனை அடைய முடியும். இன்னொன்னு, இந்த யோகத்தை அப்படியாக பின்பற்றுவதற்கு யாரும் முயற்சி செய்வார்களான்னு கேட்டா முயல்வதற்கான மனிதர்கள் மிக அரிது. அப்படியே முயற்சி செய்தாலும் அதனால பலன் கிடைக்குமான்னு கேட்டா அதை நம்மால என்ன பண்ண முடியாது, உறுதி செய்ய முடியாது. உயர்கொண்டார் அவர் தான் என்ன பண்ணினார், பிணம் குடக்க மனம் புணர்தாமோ என்ற ஒரு ஆச்சரியமான திருவார். என்ன சொன்னார்னா, மனம் புணர்தல்னா இந்த யோகத்தினாலே எம்பெருமானை அடைவது, எம்பெருமானோடு இணைவது என்பது இந்த ஜீவாத்மா அந்த எம்பெருமானோட செய்து கொள்ளும்படியான திருக்கல்யாணம் தான். ஆனா அப்படி ஒரு மணப்பெண் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிணம் போலே அறிவற்றவர்களாக, எம்பெருமானை பற்றிய ஞானம் இல்லாதவர்களாக தன்னை சுற்றியவர்கள் தான் இருக்கின்ற பொழுது தான் மட்டும் சுயமாக அந்த ஒரு திருமணத்தை அவள் செய்து கொள்வாளா? அதே போல நான் இந்த யோக மார்க்கத்தை கைக்கொண்டு நான் மட்டுமாக இந்த எம்பெருமானோட சேர்ந்து அனுபவிப்பது அப்படின்ற அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம் என்று அவர் திருவுள்ளத்திலே நினைச்சு நாலாயிரம் உயர் பிரபந்தம் தான் வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அப்படின்றதுனாலதான் அவருக்கு இந்த உயர் கொண்டார் என்கிற திருநாமானது வழங்குகின்றது அப்படின்றதுதான் குரு பரம்பரையிலே விரிவாக காட்டப்படுகிறது. இதிலே நாம் சிதம்பரத்துக்கான விஷயம் என்னன்னு கேட்டால், அப்படி அவர் நமக்கு பெற்று தந்திருக்கும்படியான இந்த உயர் பிரபந்தம், அந்த உயர் பிரபந்தத்துக்கு